வணக்கம் நேயர்களே, இன்னொரு லெட்ஸ் டாக் எபிசோட்ல உங்களை சந்திக்கிறதுல we are so thrilled. ஒவ்வொரு எபிசோட்லையும் நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் டிஃப்ரெண்டான பேனல் மெம்பர்ஸோட டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே போல இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்டிங்கான பேனல் மெம்பர்ஸ் இங்கே ஜாயின் பண்ணி இருக்கிறோம். And today's sponsor is JRS College. So JRS College, thank you for sponsoring Let's Talk episode. And our topic is, does a college or university education add to your success? ஒரு பல்கலைக்கழக இல்லாட்டி காலேஜ் டிகிரியால் உங்களோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு வந்து கூட வேல்யூ ஆட் பண்ணப்படுதான்றதை பற்றி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எங்களோட பேனல் மெம்பர்ஸ், I have Gajay Adhavan here from Om Wedding Show and I have Pranavan Ganeshalingam from Canadian Tamil Alumni Association. Thank you panel members for joining us today. நாங்கள் எங்களுடைய எபிசோடுக்கு போக முதல் எங்களுடைய வீக் கோட்டோட தொடங்குவோம். இந்த வீக் கோட் இஸ், வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. முதலில் கற்றுக்கொள்வோம், பிறகு பெற்றுக்கொள்வோம். ஓகே, பிரணவன், உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த கோட்டை நான் கேட்டால், like for me, I think it's like you want to learn from your mistakes, right? Okay. It's more meaningful when you, like for example, I can compare this to starting a business, right? The more business that you start and fail at, the more lessons you learn, so that when you're actually starting that business that's going to be the one that you want to do, you've made those mistakes and you've learned a lot from it, versus someone who just got it right in the first shot. There's not really that, I guess, the happiness behind it. And Gajay, உங்களோட கருத்துக்கள்? Same thing. நாங்கள் ஒரு விஷயத்தை செய்து நாங்கள் தோல்வி அடையக்க அதிலிருந்து நாங்கள் ஒரு விஷயம் இல்லை, பல விஷயம் நாங்கள் அதை அறிஞ்சு கொள்கிறோம். அந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு எங்களோட சக்ஸஸுக்கு வந்து டெஃபினெட்லி ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும், ரைட்? ஸோ அவர் சொன்ன மாதிரி எவ்வளோத்துக்கு நாங்கள் மிஸ்டேக் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு எங்களுக்கு ஃபவுண்டேஷன் தான் பில்ட் பண்ணி கொண்டு போவோம். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணி கொண்டு வரைக்க நாங்கள் ஒரு உண்மையான ஒரு இதை பேஷனட்டாக செய்யக்க அது டெஃபினெட்லி சக்ஸஸாக வரும், ரைட்? பிகாஸ் நாங்கள் எங்களுக்கு அந்த பேசஸ் இருக்கிறபடியா. ஸோ that's a beautiful quote. ஸோ என்னுடைய மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்லலாம், நீங்கள் நேர்கள் என்ன பார்த்துருப்பினும் வேறு காம்படிஷன்ஸ் ஷோஸில். இந்த காம்படிஷன்ஸ் இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கிறது சரியான கஷ்டம். அந்த கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் வந்து மேக்ஸிமமாக யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ்வலி கண்டெஸ்டன்ஸ், ஸோ நான் ஜட்ஜ் பண்ணிக்கல சில வழியில் அவையில் எலிமினேட் பண்ண படிக்கல. நாங்கள் சொல்கிறது என்னென்னு சொன்னால், இதை வந்து நீங்கள் ஒரு தோல்வியாக எடுக்காமல் இது வந்து ஒரு you're stepping up, இது இன்னொரு படி நீங்கள் ஏறி போகிறதுக்கு சொல்லி நான் எப்பவுமே சொல்கிறது, ரைட்? மீடியா இண்டஸ்ட்ரியில் வெரி காம்படிட்டிவ். நீங்கள் ஒரு ஷோ எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து 10-15 மீடியா நிற்கும், ரைட்? ஸோ எனக்கு முன்னுக்கு கிடைக்கல, எனக்கு பின்னுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு முறை நினச்சி கொண்டு இருந்தால் we can't do it, right? ஸோ அதால் வந்து எண்ணத்தில் நீங்கள் போகலையும் காம்படிஷனோ whatever it is, உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காட்டி you always think இன்னொரு டோர் இங்கே ஓப்பன் பண்ண போகுது, ரைட்? அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கொண்டு look for the path that's going to take you to success. Okay, so on the quote oda nangal engada episode topic apedi discuss பண்ணுவோம். Does a college or university education add to your success? Okay, so நான் வந்து Canadian Tamil Alumni Association, which represents all the Canadian Tamil graduates from colleges and universities, it'll be appropriate உங்களோட ஸ்டார்ட் பண்றதுல. so உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இப்போ நாங்க like எங்களோட our parents they immigrated here, and they value education just because like another generation we have the opportunity inge Canada la irundu there's tons of opportunity for education, like and so our parents inherently want us to pursue as much education as possible, right? Because they didn't get that chance. But in your opinion, and like university and college, everyone's different, right? There's people of different personalities. Some people who succeed academically, and in those instances further education, doing a master's, PhD, a doctorate would, I think in my opinion, like help them further their career, and depending what they define as successful. And then there's individuals like that are not as academic but maybe more, you want to call it street smart, that where you need that basic standard of education. Like we can talk about like about 10 years ago high school was, graduating from high school and getting that diploma was the standard, right? Now with education being so cheap and widely available, everyone has a university degree. I was reading some one of the top 10 lists that are being sent around, and I think Canadians are one of the most educated people. But what does that actually mean, that we're educated, or is that how available the education is, like the opportunity is there, right? So here, like university education, I feel has now become the new standard, like an undergrad degree, right? Everyone has one, anyone can get one, right? It's widely available. So just having that standard, I think, is important, and then it just depends the kind of person you are. If you're academically oriented, further education will help your career.
But for those of you who, like those of us who aren't as academically inclined, maybe just doing that basic and then moving on into a career and learning from experiences versus from a book. Thank you for that. Gaji, உங்களோட கருத்துக்கள்? I totally agree with them. Having a college diploma or degree is இப்போ இருக்கிற சொசைட்டியில் அது ஒரு மஸ்ட்னு நான் சொல்லுவேன், ரைட்? ப்ளஸ் வந்து நாங்கள் வந்து யோசிக்கணும், இப்போ நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகிறபடியால் ஒரு காலேஜுக்கு போகிறபடியால் நாங்கள் வந்து அகடமிக்காக மட்டும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணல. நாங்கள் விஷயம் நாங்கள் அப்படி ஒரு செட்டிங்கில் நாங்கள் பழகுறோம், ரைட்? டீம் ஒர்க் பழகுறோம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பழகுறோம், ரைட்? கிரைசிஸ் இன்டர்வென்ஷன், கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லி ஸ்கில்ஸை வந்து நாங்கள் அப்படியான ஒரு குரூப்பில் இருக்க நாங்கள் பழகுறோம், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆள் வந்து அந்த காலேஜுக்கோ யூனிவர்சிட்டிக்கு போகாத ஆள்கிட்ட சில நேரம் அந்த ஸ்கில்ஸ்கள் இருக்காமல் இருக்கலாம், ரைட்? பட் நான் அகடமிக்காக பார்க்கல, பிகாஸ் தேர் இஸ் ஹாஃப் அண்ட் ஹாஃப். என்னை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் பீப்புள் எஜுகேஷன் இஸ் ஸோ நேச்சுரல், அவைக்கு அப்படியே வரும் தாங்க. சில பேர் வந்து சரியாக ட்ரை பண்ணி தான் பாஸ் பண்ணினோம், ரைட்? பட் அப்படி இருந்தாலும் அந்த மெட்ட ஸ்கில்ஸ் இருக்கு, அது வந்து நான் நினைக்கிறேன் இங்கே ஒர்க் வேர்ல்டுக்கு இம்பார்ட்டண்டான ஸ்கில்ஸ், ரைட்? அது லைஃப்லேயும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், ஒர்க்லேயும் இம்பார்ட்டன்ட். அப்படியா அந்த ஸ்கில்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு இப்படியான ஒரு செட்டிங் டெஃபினெட்லி ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அவர் சொன்ன மாதிரி இட்ஸ் அவைலபிள், ஸோ why not? Okay, so that's really great, and I think உங்க ரெண்டு பேருக்கும் என்ன கொஞ்சம் பிடிக்காம போகுது இதில், because I have a lot of கருத்துகள் உங்களுக்கு எதிரான்னு சொல்லலாம், disagree பண்ணிக்கொண்டு. Okay, so viewers-க்கும் எனக்கும் நன்றதுக்கு, you have a college or university degree? Yes. Okay, what do you have from which I did my undergrad in finance and economics at the Sumu School of Business. So. Okay. Okay. And Gaji? I have a social science degree from University of Toronto. Okay. And I have a Bachelor of Science degree from University of Toronto. Okay. So நாங்கள் வந்து எல்லாருமே ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றோம். I think எங்கட கருத்துகள் வந்து definitely biased இருக்க போகுது. நாங்கள் வந்து we are going to go for college or university. No, let me finish. Pranavan, I know you. Okay. So I know எங்கட கருத்து வந்து நாங்க biased-ஆவே போறோம். I can see so many business owners, even people எங்கட TT or such one sponsors, and a lot of people, they don't have a university or college background இல்லாமல் அவையில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கணும். அதாவது மேபி அவை வந்து ஃபேக்ட்ரி வேலையெல்லாம் தொடங்கி இருக்கலாம், ஆனால் அதிலிருந்து தொடங்கி காசு சேர்த்து தாங்கள் ஒரு பிஸ்னஸை ஓப்பன் பண்ணி அது வந்து நான் பார்த்த காலேஜ் or யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸை விட அவையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ ஐ கேன் சே ஹார்ட் ஒர்க் ஆல்சோ adds to this. Okay, so definitely இது மட்டும் இல்லை. ரெண்டாவது என்ன சொன்னால் எங்களோட பேரண்ட்ஸை பற்றி கழிச்சது, எஸ் Canada வந்து education is very important, a lot of people are educated, I understand that. அதோட if you look at Tamil community, Tamil people are one of the, like I guess say one of the communities that are into education and highly educated compared to a lot of other communities. So நான் பெருமைப்படுறேன் அப்படியான ஒரு தமிழ் கம்யூனிட்டில இருந்து நான் வாரத்துக்கு, ரைட்? ஸோ ஆனால் எங்களோட பேரண்ட்ஸ் வந்து அந்த முதல் ஜெனரேஷன், பேரண்ட்ஸ் சொல்லக்கூடாது, முதல் ஜெனரேஷன் வந்து காலேஜ் யூனிவர்சிட்டி, ஈவன் காலேஜ் யூனிவர்சிட்டிகளே ஒரு டிஃப்ரென்ஸ் எங்களுக்குள்ள, எங்களோட எவ்வளவோ பாசிட்டிவ் இதில் இருந்தாலும் நாங்கள் நிறைய விஷயங்களை வேறுபாட்டுகளை பார்க்குறோம் நாங்கள், ரைட்? அதால் எங்களோட கம்யூனிட்டி வந்து சில இடங்களில் வந்து விழுந்து எழும்புது. அதுலேயே ஒரு ப்ரெஸ்டீஜ், இந்த யூனிவர்சிட்டிக்கு போனால் உள்ள ஒரு ப்ரெஸ்டீஜ், ஓகே? ஸோ அப்படி என்று சொல்லி இருக்குது, ரைட்? அண்ட் தென் ஆல் தீஸ் how do you say, stereotypes certain university. So when I got into University of Toronto, எந்த பேரண்ட்ஸ் ஏற்கனவே என் தலையில போடுடியும் யூனிவர்சிட்டி ஆஃப் டாரண்டோக்கு தான் நீ போறா என்று சொல்லி, ரைட்? ஸோ மெட்ட ஸ்கூல்ஸை பற்றி எனக்கு ஆப்ஷனே இருக்கே இல்லை போகிறதுக்கு. ஸோ நான் யூனிவர்சிட்டி ஆஃப் டாரண்டோக்கு போய், பட் ஃபர்ஸ்ட் ஐ காட் இன்டு லைஃப் சயின்ஸ், அண்ட் அது என் பேரண்ட்ஸுக்கு வேணும் நான் லைஃப் சயின்ஸுக்கு போகணும். சின்ன பிள்ளையிலேருந்தே லைஃப் சயின்ஸுக்கு தான் நான் போகணும்னு நான் நினைச்சு கொண்டே போயிட்டேன். லைஃப் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி லேபில் போயிட்டு நாங்கள் என்ன செய்தேன், நான் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் இந்த ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணினேன். ஓகே, அப்பதான் எனக்கு தெரிஞ்சது this was not what I wanted to study என்று சொல்லி. Then after I went into, changed it and did a Bachelor of Science in Social Sciences, right? So அதால வந்து I think ஒரு wrong impression, like ஒரு interpretation நாங்கள் கொடுக்கறதால வந்து we might be misguiding the youth sometimes. I wouldn't say misguiding and சொல்லி, it just
அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு ரைட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 இயர்ஸுக்கு முதல்ல ஏதோ அது இருந்தது காலேஜில் படித்தால் கொஞ்சம் இது மாதிரி யூனிவர்சிட்டியில் படித்தா இது மாதிரி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இப்போ வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இட்ஸ் எவ்ரி திங் த சேம் இந்த மாதிரி வந்துட்டு ரைட் ஒரு காலேஜில் படித்தால் வந்து குட் பி மோர் சக்ஸஸ்ஃபுல் தான் யூனிவர்சிட்டியில் படித்தால் லைக் யூ செட் த டிரைவ் இருக்குது அவைக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்குது அது ஸ்ட்ராங்காக இருந்தால் எனிபடி குட் பி எனிவேர் ரைட் பட் I don't think I'm being biased, but I'm just saying that அந்த பேசிக் எஜுகேஷன் நாலேஜ் வந்து ஐ திங்க் சக்சஸ்ஃபுல்லா வரலாம் இருக்க வேணும்ண்டு. ஸோ நான் உங்களோட கொஞ்சம் அக்ரி பண்ணதில்லை. ஏன்னா இப்போ வந்து ஈவன் 10 வருஷத்துக்கு முதல் நீங்கள் ஒரு ஹை ஸ்கூல் எஜுகேஷனோட எடுக்கக்கூடிய ஜாப் வந்து இன்றைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு டிப்ளோமாவோ செகண்டரி எஜுகேஷனுக்கு எடுக்கணும் ரைட். ஸோ அது மற்றது லெட் மீ ஆஸ்க் யூ திஸ், எவ்வளவு படிச்சிருந்தாலும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாததா தன்மையால கன பேர் வந்து ஜாப்ஸை லூஸ் பண்ணினோம். ஸோ ஒரு பிஹெச்டி செய்தால இருக்கலாம் கம்ப்யூட்டர். ஸோ வாட் டு யூ திங்க் ஃப்ரம் தட் ஆஸ் அ யங் ப்ரொஃபஷனல்? அதான் நான் இப்போ இவா சொன்ன மாதிரி லைக் when you're looking at employability, right, it's not just your degree, it's the soft skills too, like you mentioned. And so by going to school you learn soft skills. Like someone who's doing an undergrad and like in science for example and just knows how to read from the book and regurgitate on an exam is one skill. But when you go into the real world, you need to be able to apply the skill. It's all about application of what you're learning. So like if you could have studied computers inside out, but if you don't have through the user interface, if you don't know how to use the computer, you're not going to be successful in the world, especially given that the technology is evolving so quickly. Right? So again, நீங்கள் வந்து ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் செய்கிற உங்களோட பேஷனால நீங்கள் you can be doing so well, but அங்க ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் தேவைன்றோன்னு you're coming back, திரும்ப நாங்கள் ஒரு காலேஜுக்கு வந்து ஒரு கோர்ஸ் எடுக்க வேண்டி இருக்குது ரைட். ஸோ அதால வந்து இப்போ சொசைட்டியில் வந்து இந்த காலேஜ் யூனிவர்சிட்டி இருக்கிறதால ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு நான் சொல்லலாம். அது சின்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு, ஆனால் அதுதான் முழுக்க சக்ஸஸ் ஒரு ஆளுக்கு அமைகிறேன்னு நான் சொல்ல முடியாது. மற்றது வந்து நான் எந்த இண்டஸ்ட்ரியில் நான் பார்க்கல காலேஜுக்கு போன ஆளுக்கு வந்து கூட ப்ராக்டிக்கலான ஸ்கில்ஸ் இருக்குது, யூனிவர்சிட்டிக்கு போன ஆளுக்கு வந்து கூட தியரி பேஸ்ட் ஸ்கில் லைக் நாலேஜ் இருக்குது ரைட். ஸோ யூ அக்ரி வித் மீ? நோ ஐ அக்ரி, பட் it also depends on நீங்க என்ன வேலையில இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா இருக்குது ரைட். இட்ஸ் book knowledge is it's only good for certain things, practical knowledge is good for certain things. So like நான் வந்து சோஷியல் ஃபீல்ட்ல இருந்தேன் ரைட். ஸோ எனக்கு வந்து புக் ஸ்மார்ட் வந்து அங்கே ஒன்றும் எனக்கு ப்ராக்டிக்கல் இது ஒரு ஃபேமிலியோட எப்படி டீல் பண்றது அவையோட எப்படி கதைக்கிறேன்னு அந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கு, அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுல வந்து நான் இந்த புக்கில் சொன்ன மாதிரி தீஸ் தியரிஸா திஸ் நான் அவைக்கு சொல்ல இல்லாது ரைட். இன்னும் அவையோட நாங்கள் ஒரு ஃப்ரெண்டா இருந்து கதைச்சு அவன் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனை நாங்கள் ஃபைண்ட் பண்ணணும் ரைட். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து எந்தெந்த வேலையில நீங்க இருக்கிறீங்களோ அந்தந்த வேலைக்கு தக்கன இருக்க வேணும் அந்த ஸ்கில்ஸ் ரைட். ஸோ இப்போ எந்த துறையில் வந்து ஐ டூ நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் ஒர்க்கில் அந்த ஆஸ்பெக்ட் இருக்குது, பட் கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யல பாலிசிஸ் அந்த பாலிசிஸ் என்னென்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நாங்கள் பிளவெட்டா கோர்ட்டுக்கு போக வேண்டி வரும் என்னதுன்னு சொல்லி ஸோ தியரி பேஸ்டும் ஆட் பண்ணி வருது ரைட். ஸோ டெஃபினெட்லி எங்களை ப்ராக்டிக்கல் தேவை தியரி பேஸ். ஸோ நான் யூனிவர்சிட்டி போனால ஐ காட் த தியரி பேஸ்ட், பட் ப்ராக்டிக்கல் வந்து கொஞ்சம் சரியாக கஷ்டப்பட்டு தான் வேலையில் தான் அதை லேர்ன் பண்ணி எடுக்க வேண்டிய நிலைமையில வந்தது. ஆனால் என்னோட இருக்கிற மற்ற ஒர்க்கர்ஸ் வந்து காலேஜில் போயிட்டு வந்த ஆக்களுக்கு வந்து தியரி பேஸ்ட் வந்து தேர் டூயிங் அப்சல்யூட்லி அமேசிங். சாரி ப்ராக்டிக்கல் வந்து தேர் டூயிங் அப்சல்யூட்லி அமேசிங் ரைட். பட் theory and varicula they have a hard time to remember the policies and all that stuff and everything right. So having said that, can you point out certain industries ungoda knowledge la irundhu that definitely need a college or university background? Like I said, like in today's society, I find like there is that bare minimum to get into the field, or you need that qualification. And I think the reasoning behind that, if I'm looking at it from an employer point of view, is there's so many applicants. The volume of people coming out of post-secondary college education is enormous, right? And so employers have to find a way of weeding people out. And how do you weed people out? You have to segregate them in some way, right? So that's where education comes into play. Honestly, if I was from an employer's point of view, I'd rather hire for the person and the person with the motivation, the skills to do the job, rather than what paper diploma they hold, right? But then, like you said, they wean out the people from the education, then they work on the other skills, right? Then they meet those people and say, okay, so this person has the motivation, and then let's go with this person, right? Hence why there's that necessity in today's society to have that basics. Get that undergrad degree, and then you decide what suits you better, right? Yeah. So, for example, you're asking like which industries need college.
education, like like if you were in the trade skills, you definitely need to go to college. Yes. You need to get your license, whether you're a plumber, electrician, or whatnot. There's other industries, like if you're in media, it's the difference between learning from a book or learning from experiences, Yeah. right? So in like media and things like that, you can learn from experiences, and it's the volunteer work that you do where you can be successful. I just want to add, like between college and சொல்லுங்க. university, and my husband he's a 3D animator. Okay. University la அந்த ப்ரோக்ராமே இல்ல. Program இல்ல. College la it's offered, right? Yeah. So அவர் அவருக்கு choice well, he did go to university, computer science செய்துட்டு அவர் அதை விட்டுட்டு இதுக்கு போனவர் because our passion was here. But அது ஒரு university degree இல்ல, but it's a college degree, right? Yeah. Because university is not offered. So அப்படியும் kind of programs இருக்கு. It's only offered in college. Yeah. college. என்னடா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப முந்தி வந்து ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யல உங்களுக்கு யாரையும் அங்க தெரிஞ்சிருக்கணும், ரைட்? பட் இப்போ வந்து ஒரு ஃபுட் சர்வீசஸ் இது ஒரு டிப்ளமா ஒரு சர்டிஃபிகேட் தேவை. ஏனண்டா யூ நீட் டு நோ ஹெல்த் அண்ட் சேஃப்டி அந்த இதுகள் தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ இப்படி வந்து நிறைய லைக் பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர் முந்தி வந்து நீங்க ஒரு கேரிங்கான பர்சனாக இருந்தால் ஒரு ஆள் வீட்டை அப்ளை பண்ணிட்டு போய் அவையில டேக் கேர் பண்ணலாம். அப்படி இல்லை, இப்போ வந்து யூ நீட் டு நோ அந்த ஆள் எப்படி தூக்கணும், அந்த ஆள் எப்படி பராமரிக்கணும்னு சொல்லி என்ன ஹெல்த் அண்ட் சேஃப்டி இல்லாட்டி சூ பண்ணி விட்டுருவீங்க. இந்த கேஸஸுக்கு also they worry about that too, right? கணக்கு laws and regulations இருக்கு ஒரு வேலையை சரவுண்ட் பண்ணி, right? So அதுக்கு they have to be என்னன்னா சிலாக்கள் காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு போய் சக்சஸ் ஆகிறது தெரியும் பேஷனால, சிலாக்கள் சூ பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வரீங்க. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக கட்டாயம் நீங்கள் உங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சேஃப்டி அதில் அப்போ நீங்கள் சூ பண்ணப்படாமல் இருக்கணும் என்று சொன்னால் மேக் ஷூர் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போறீங்களோ அந்த லீகல் டேர்ம்ஸ் லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ் அதுகளை தெரிஞ்சு கொள்ளுங்க. அது காலேஜ் யூனிவர்சிட்டியில் இருக்குதுன்னு சொன்னால் போய் அதை நீங்கள் படியுங்கோ. ஆனால் மற்ற என்ன நேர்களுக்கு சொல்லணும் என்ன சொன்னால் ஜெனரேஷன்ஸ் நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம். எஸ்பெஷலி எங்களை மாதிரியான கம்யூனிட்டி எங்கள் ஏஷியன் கம்யூனிட்டிஸில் இருக்கிறது வந்து யூனிவர்சிட்டிக்கு போனால் தான் ப்ரெஸ்டீஜ், யூனிவர்சிட்டிக்கு போனால் எல்லாம் இருக்குது. அப்படி இல்லைன்னு நான் சொல்ல இல்லை. சில பிஸ்னஸஸில் நீங்கள் சர்டன் யூனிவர்சிட்டி போனால் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கும். அது வந்து ரேட்டிங் இது வந்து நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போய் பார்த்தா தெரியுது, ரைட்? அது வந்து உண்மைதான் இருக்குது, நாங்கள் தவிர்க்க முடியாததுகள். பட் உங்களோட பிள்ளைக்கோ இல்லாட்டி உங்களுக்கு என்ன படிக்கிறதுக்கு விருப்பம் என்று பார்த்துட்டு அது வந்து நாங்கள் எங்கே காசை கட்டினா அதில் வந்து அந்த வழியில் அந்த துறையில் போய் நாங்கள் படிக்கலாம் என்றது சொல்லித்தான், ரைட்? பிகாஸ் எங்கள் எல்லாரும் தெரியும். இப்போ நான் பார்த்தா சோஷியல் ஒர்க், மீடியா ரெண்டு கரியர்லையும் like I am torn. It's like a love triangle. Okay. Me and the social work and media, okay, love triangle நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், right? So it's like torture, right? இது வந்து ஒரு எந்த நாளும் ஒரு டிபேட்ல, right? It's okay to have more than one passion, right? Yes, it's okay to have, but எவ்வளவு டைம் நீங்கள் அதுக்குள்ள ஸ்பெண்ட் பண்ண போறீங்க? அண்ட் பிளஸ் இப்போ ஒன்றில் நான் படிச்சு அதில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டேன். இருந்தா போல எனக்கு இன்னொன்று இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குது, பட் நான் அந்த துறையில் ஃபோக்கஸ் பண்ணல. ஏனெண்டா எங்களோட கம்யூனிட்டியில் வந்து அந்த துறைகளுக்கு வந்து இன்னும் இப்போதான் லைக் மீடியாவில் வந்து ஒரு அந்த துறையில் வந்து கூட வந்து இன்ட்ரெஸ்ட் ஆக்களுக்கு வந்து படித்து நாங்கள் ப்ரொஃபஷனல்ஸாக வர்றோம், ரைட்? அதுக்கு மேலே இந்த துறையை வந்து ஒரு இக்னோர் பண்ணப்பட்ட துறை. Yeah. Right? As we evolve, we get to know things, all that right? stuff, right? So adala let's wrap up the conversation. Time's up. So இது ஒரு great discussion அமைஞ்சது. உங்களுக்கு என்ன பிடிக்கும், எதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம், ரீசர்ச்சை செய்யுங்க. இது காலேஜுக்கு போகணுமா, யூனிவர்சிட்டி போகணுமா, அல்லாடி போகாமல் மணியை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாமா, அதில் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டு எங்களோட ஸ்பான்சரை நாங்கள் மீட் பண்ணலாம் after this short break. சரி நேர்களே, நான் சொன்ன மாதிரி நாங்கள் ஜேஆர்எஸ் காலேஜ் எங்களோட லெட்ஸ் டாக் ஸ்பான்சர் இந்த காலேஜுக்கு வந்திருக்கிறோம். ரூபன் சிவா ஹூஸ் தி ஓனர் ஆஃப் ஜேஆர்எஸ் காலேஜஸ் ஹியர். ரூபன் சிவா, சொல்லுங்க, எங்களோட டாபிக் வந்து காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டி எஜுகேஷன் எங்களோட வாழ்க்கையின் சக்ஸஸுக்கு ஆட் பண்ணுதான்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆம், நிச்சயமாக. ஏன்னு சொல்லி சொன்னால் ஏதாவது ஒரு துறையை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த துறையிலே நீங்கள் ஒரு தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும். முதலாவது அது தேர்ச்சி பெறுவதற்கு அதுக்குரிய பயிற்சி நெறிகளை நீங்கள் நிச்சயமாக பெற்றிருக்க வேண்டும். அந்த பயிற்சி நெறிகளை பெற்ற பின்பு தான் அந்த துறையிலே குறிப்பிட்ட கால அளவுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்த பின்பு தான் நீங்கள் அந்த துறைகளிலே ஒரு தேர்ச்சி உள்ளவராக விளங்க முடியும். ஆகவே அந்த துறையை தெரிவு செய்கின்ற பொழுது, ஏதாவது ஒரு துறையை நீங்கள் தெரிவு செய்கின்ற பொழுது அதற்குரிய
அதற்குரிய பயிற்சி நிறைய நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டு சொல்லினா ஒரு கேஷியர் ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி, அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இருந்தாலும் சரி, தற்பொழுது உங்களுக்கு தெரியும் சர்டிஃபிகேட் கேட்கின்றார்கள். அப்போ அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதற்குரிய முறையான பயிற்சி நிறைய பெற்றுக்கொள்ள வேண்டும். சர்டிஃபிகேட் மட்டும் என்பதை விட நீங்கள் அதுக்குரிய தகுந்த ப்ராப்பர் ட்ரைனிங் வந்து பெற்றிருக்க வேண்டும். என பலர் இன்று சர்டிஃபிகேட் வைத்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து சர்டிஃபிகேட் இல்லாமலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கின்றார்கள். ஸோ அவ்வாறானவர்களுக்கும் இந்த சர்டிஃபிகேட் வந்து நிச்சயமாக உதவி செய்யும் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் இங்கே கற்றுக் கொடுக்குற சர்டிஃபிகேட்ஸை கொஞ்சம் சொல்ல முடியுமா, பேர்களை? எங்களிடம் டிப்ளோமா சர்டிஃபிகேட்ஸ் என்று 2 இருக்கின்றது. டிப்ளோமா பார்த்தீங்களாக இருந்தால் 10 டிப்ளோமா ப்ரோக்ராம்ஸ் இருக்கின்றது. உதாரணமாக ஃபார்மசி அசிஸ்டன்ட், கம்யூனிட்டி சர்வீஸ் ஒர்க்கர், அக்கௌண்டிங் அண்ட் பேரோல் அட்மினிஸ்ட்ரேஷன், PSW, ஏர்லி சைல்ட் கேர் அசிஸ்டன்ட் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அக்கௌண்டிங், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். அக்கௌண்டிங் அண்ட் பேரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் PSW எங்களிடம் பார்ட் டைம் இருக்கின்றது. அதாவது ஃபுல் டைமாக வேலை செய்கின்றவர்கள் அவர்கள் பார்ட் டைமாக படித்து கொண்டு ஃபுல் டைமாக வேலை செய்யக்கூடிய இருக்கும். அல்லாது ஃபுல் டைமாக படித்து பார்ட் டைமாக வேலை செய்யக்கூடிய அவ்வாறான ஃப்ளெக்சிபிள் கோர்சஸும் எங்களிடம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்கின்றது. கேஷியர் ட்ரைனிங், பேங்க் டெல்லர், ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர், ஃபுட் ஹேண்ட்லிங் போன்ற சர்டிஃபிகேட் கோர்சஸ் கூட எங்களிடம் இருக்கின்றது. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். தேங்க்யூ ஃபார் ஸ்பான்சரிங் லெட்ஸ் டாக். நாங்கள் இப்போ கிளாஸஸ் நடந்து கொண்டிருக்குது, ரைட்? ஸோ ஓகே. ஸோ நாங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணி லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் அவேண்ட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன JRS காலேஜோட என்று சொல்லி. தேங்க்யூ. நேர்களே, இங்கே வந்து ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் கிளாஸ் நடந்து கொண்டிருக்குது. ஸோ வி ஹேவ் டு பி வெரி குவாய்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி TET இஸ் டிஸ்டர்பிங் த கிளாஸ். ஸோ நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணலாம். உஷா, நீங்கள் ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் படித்து கொண்டிருக்கிறீங்க, சரியா? எஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள் JRS காலேஜில். JRS காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரியலி குட். நான் உண்மைக்கு அதை என்ஜாய் பண்ணுறேன்னு தான் சொல்லணும். அண்ட் another thing is இது படிக்கிறதுக்கு எனக்கு JRS காலேஜ் ஹெல்ப் மீ. நிறைய எனக்கு உதவி செஞ்சுருக்கு. அண்ட் இன் அ வே அந்த கவர்மெண்ட் ஃபண்ட் எடுக்கிறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு தே ஹெல்ப் மீ அலாட். சாரி, தமிழில் சொன்னாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க. ஸோ அண்ட் அதர் திங் இஸ் ஆஃப்கோர்ஸ் எங்களோட டீச்சர் இன்ஸ்ட்ரக்டர் இஸ் அ வெரி டெடிக்கேட்டட்னு சொல்லணும். எங்களுக்கு வேலை டெடிக்கேட்டடாக டீச் பண்ணினோம். நாட் ஓன்லி ஃபார்மசி assistant program teacher instructor and illa basically JRS college instructors are doing a very good job and so on. Basically that's all I can say. Okay, thank you Usha and we wish you all the best. Thank you so much. எங்களோட சண்முக ராஜா இணைந்திருக்கிறார். ஒரு ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் ப்ளஸ் ஆல்சோ அ டீச்சர் அட் JRS காலேஜ். சண்முக ராஜா, எங்களுக்கு சொல்லுங்க, JRS காலேஜில் உங்களோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி, உங்களோட கிளாஸில் என்ன ஸ்பெஷல் என்று சொல்லி சொல்லுங்க. இங்கே JRS காலேஜில் கடந்த 2 வருடங்களாக நான் இந்த PSW ப்ரோக்ராமில் அவர்களுக்கு படித்து கொண்டிருக்கின்றேன். PSW ப்ரோக்ராம் இன்றைய நிலையில் ஒரு மிக முக்கியமான ஒரு தொழில் ரீதியான வாய்ப்புகள் கூடிய ஒரு ப்ரோக்ராம். இப்பொழுது இந்த ஹெல்த் கேர் செக்டரில், அதாவது சுகாதார அந்த பகுதியில் வைத்தியர்கள், அவர்களுக்கு அடுத்ததாக தாதிமார்களிலே பல தரப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். ரெஜிஸ்டர்ட் நர்சஸ், ரெஜிஸ்டர்ட் ப்ராக்டிக்கல் நர்சஸ் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்ததாக இந்த PSW அந்த சர்டிஃபிகேட் உள்ளவர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கின்றன. அப்போ இங்கே நாங்கள் கடந்த 2 வருடங்களாக பல மாணவர்களுக்கு படிப்பித்து அவர்கள் இங்கே அவர்கள் அந்த ப்ரோக்ராமை நிறைவு செய்து சர்டிஃபிகேட் எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றார்கள். அவர்கள் பல பேர் இந்த PSW ப்ரோக்ராமில் வேலையிலே இணைந்து மருத்துவமனைகளில், நர்சிங் ஹோம், எல்லா இடங்களிலும் ஹோம் கேர், அந்த இடங்களெல்லாம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன. நன்கு பணிபுரிகிறார்கள். நன்றி சார். அப்போ உங்கள்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வெளியில் கம்யூனிட்டியில் வேலை செய்து கொண்டு நல்லா இருக்கிற படிச்சிட்டேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சரி நேர்களே, நாங்கள் ஸ்பான்சரை மீட் பண்ணியாச்சு. now back to the TET ஸ்டுடியோ. சரி நேர்களே, நாங்கள் JRS காலேஜுக்கு போய் அங்கே நடக்கிற
அங்கே ஆஃபர் பண்ணுற கோர்சஸை பற்றி கேட்டு அதோட அந்த ஜேஆர்எஸ் காலேஜை பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணினோம். இந்த எபிசோட்ல இருந்து நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ கஜய் ஆதவன் ஃப்ரம் ஓம் வெட்டிங் ஷோ அண்ட் பிரணவன் கணேசலிங்கம் ஃப்ரம் கெனடியன் தமிழ் அலுமினி அசோசியேஷன் இந்த டிஸ்கஷனில் ஜாயின் பண்ணினதுக்கு. லெட்ஸ் டாக்ல உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, லெட்ஸ் டாக்ல நீங்கள் க்ரியேட்டிவான வேயில் ஸ்பான்சர் பண்ணணும், அட்வர்டைஸ் பண்ணணும் என்று சொன்னால் எங்களோட டிடி ஸ்டுடியோக்கு ஃபோன் பண்ணுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் என்டர்டெயின்மெண்ட் டெலிவிஷன் HD. இன்னொரு லெட்ஸ் டாக்ல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது சுமு, சாத்தி அண்ட் டிடி டீம்.